ஸோ கைஸ் வெல்கம் பேக் மாட்டி சொல்ல இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியில் 10 ப்ரீ வரலாம் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது உங்கள் இமேஜ் எல்லாம் பிடிச்ச இமேஜ் வீடியோ லிசன்ஸ் எப்படி வேலை எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அலைமோஷன் ஆப் இல்லாத நியூஸுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகே, அடுத்து இந்த வீடியோக்கான புக் மாதிரி % கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிங்க. அது என்ன ப்ராப்ளம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு என்னன்னு தெரியும். சரி வாங்க வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும், அதுக்கே ப்ராஜெக்ட் மாதிரி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் மார்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரூப்னு இருக்கும், பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆட் யுவர் இமேஜ் இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படின்னா அப்படியே சேஞ்ச் பண்ணணும். அப்படியே சேஞ்ச் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக உடஞ்சிடும். இது ஃபோட்டோலாம் கரெக்டான சைஸில் கிராப் பண்ணி போடணும். அது எப்படி கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணதுன்னு போகலாம். இந்த ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். எஃபர்ட்லாம் பேஸ்ட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி பண்ணியாச்சு. மேலே கூட ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒயிட் டெம்ப்ளேட் கூட எல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டுக்கிறேன். உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்காகவே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக இவ்வளோ எஃபெக்ட் போடுறேன், நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. சரி, இந்த இமேஜ் எப்படி கரெக்டாக சைஸில் கிராப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு சென்டரில் ப்ளஸ் ஐக்கானுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஒரு ஆப்ஷனுக்கு 9:6 ஏரியாஸ் நம்ம கிளிக் பண்ணி கீழே கிரியேட் ப்ராஜெக்ட்டுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சைடில் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்க மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் மீடியானுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இதுமாரி வெட்டிங் இமேஜெலாம் உங்களுக்கு வேணும்னா நான் டெலகிராம் சேனல் அலைவலாக இருக்குது. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஃபோட்டோலாம் கலெக்ட் பண்ணிங்க. ஓகே, எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனுக்கு அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபிஃப்த்தாக ஃபில் கம்போசிஷன் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபோட்டோ ஃபுல்லாக ஜூம் ஆகிடும். இன்னும் ஃபோட்டோ ஜூம் பண்ணிச்சுன்னா 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு ஓகே அவ்வளோதான் அந்த ஃபோட்டோ. ஓகே எக்ஸ்போர்ட் அவ்வளோதான் இந்த ஃபோட்டோன்னா எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்க போது யாரும் இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு தேட ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்ட் ஃப்ரேம்ஸ் PNG அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டா ஃபோட்டோ கொஞ்சம் லோடிங் ஆகும். சரி, இதே மெத்தடில் எல்லா ஃபோட்டோவும் கிராப் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ லென்த்தாக போட்டதால் ஒரே ஒரு இமேஜ் மட்டும் சொன்னேன். இதே ஆர்டரில் எல்லா ஃபோட்டோவும் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுங்க. ஓகே அவ்வளோதான், இந்த ஃபோட்டோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கீழே சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு அவங்க கேலரி சேவ் ஆகிடும். க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்துட்டு இதே ஆர்டரில் எல்லா இமேஜும் கிராப் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசன்ட் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் பேக்ரவுண்ட் இமேஜ்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அடுத்து மேலே குரூப் ஒன்றுன்னு இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்னு இருக்கும் கீழே, அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாரி தான் இமேஜ்னு வரும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி தான், அதே ஆர்டர் தான். இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இமேஜ்னு இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கலர் ஃபுல்லாக இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட் பண்ணுறதுக்கு அந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறேன் அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜெலாம் சேஞ்ச் ஆகிடும். இதே ஆர்டரில் இந்த 4 இமேஜ் சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆட் இமேஜின் தான் இருக்கும். நீங்கள் கிராப் பண்ண ஃபோட்டோ எல்லாத்தையுமே கடைசி வரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ஆட் இமேஜ் இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுன்னு அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் மாதிரி இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எந்த பிக்சர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்சர் மேலே கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோதான், நீங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரி, இந்த இமேஜில் எப்படி CC லேயர் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துடுங்க. சேக் வித் ப்ரெசன்ட் கொடுத்துருப்போம், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா 3 CC லேயர் இருக்கும். இந்த CC லேயர் எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைடில் கண்ணு மாரி இருக்கும், அது பார்த்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிக் மாரி காமிக்கும். அகைன் இந்த 3 CC லேயர் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் 3 டிக் காமிக்கும். காமிச்சிட்டு பிறகு இங்கே ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அகைன் நான் கொடுத்த புக் மார்க் ப்ரெசென்ட் மேலே கிளிக் இது சிசி லேயர் எது செட் பண்ணுறேன்னா ஃபோட்டோ கொஞ்சம் குவாலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா சிசி லேயர் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக காமிக்கும். அதனால தான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாரி இருக்கா, அகைன் அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ்னு அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சிசி லேயர் செட் ஆகிடும். கடைசி வரை பேஸ்ட் ஆகிதான்னு பாருங்கள். ஆகிட்டு பிறகு அவ்வளோதான். ஓகே, இந்த சிசி லேயர் போட்டோன்னே இந்த இமேஜ் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். வேணும்னா ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிசி லேயர் ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டுனா கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா தெரியல. ஆன் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணிங்க, இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே செட்டிங் மாதிரி இருக்கும், பார்த்து வேறு ஒரு மாதிரி இருக்காமல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ நோக்கம் எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. 1500 பிக்சல் எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா 720 பிக்சல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஹை குவாலிட்டி தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அப்படி இல்லை எக்ஸ்போர்ட் ஆகாது. 720 பிக்சல்லே 36 MBக்கு வருது. கீழே எக்ஸ்போர்ட் கொடுங்கன்னா வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகும். ஃபோட்டோ எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி தான் 100% எக்ஸ்போர்ட் ஆகிடுவேன். கீழே சேவ்னு காணும். சேவ் கொடுத்துட்டு அவங்க கீழே சேவ் ஆகிடும். எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்த்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.